ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சஞ்சரை பெட்டி. என்ன சமையலோ இப்போ வந்து ப்ரான் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடுறேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட நான் ஒரு 1 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். 1 கிலோவுக்கு வந்துன்னா 30 ப்ரான் இருக்குது. கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான் வந்து 30 இருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வந்து பிளைன் மிளகாய் பொடி, வெறும் சில்லி பவுடர். காரம் வந்து அவங்களுக்கு தேவை எவ்வளவோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீரகப்பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தயிர் போடுறேன் நான். உனக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து நான் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி டிவைன் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த இடத்த மட்டும் பிக்காமல் அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருக்கும், எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து ஒன்றா போட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரான்லேயும் மசாலாவை தடவி அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண முடியும். நான் இதை எப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். இது இந்த ப்ரான் வந்து நம்ம வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானுக்கு வந்து இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். ரெண்டு முட்டையும் நல்லா அடிச்சுக்கணும். அது மேலே கோட் பண்ணுறதுக்காக தான் இது. கார்ன்ஃப்ளவர் எடுத்துருவேன். கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம மைதா மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ஏதோ ஒரு மாவு கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவருக்குனால கட்டாயம் அது வந்து ஒட்டிக்கும். அந்த மாவு வந்து அப்படியே ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி. ஏன்னா மேலே முட்டை வேலை இருக்கு இல்லையா, முட்டை மேலே இது பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா, நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ப்ரெட்டை வந்து உங்கள் வீட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 2 ப்ரெட்டை எடுத்து நல்லா டவால சூடு பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்தா அது நல்லா துளாயிரும். நம்ம அதையே இது கூட போட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து உப்பு காரம் எல்லாமே நான் வந்து போட்டு தான் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போ வந்து சூடாக என்னோடய பசங்களுக்கும் என்னோட கணவருக்கும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இதை வந்து மதியத்துக்கும் செய்யலாம், ஈவினிங். இதை விட பெட்டர் என்னன்னா, ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதை நான் ஏன் சொன்னேன்னு தெரியுதா, இந்த வால் இப்படி இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து இது பண்ணிவிட்டு இது நான் 2 முட்டை போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பத்தலை, உங்களுக்கு முன்ன பின்ன எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதை போட்டு பரட்டி எடுத்து இப்படி வரிசையாக வந்து இப்படி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஒன்றா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போதே ஒன்றா போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ இதை மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒன்றா போடுறதுனா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கும் போது நம்ம பண்ணிக்கலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமா இதை போய் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது ப்ரான் வந்து என் பொண்ணை விட என் பையனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே ஒன்றா வைக்க வேண்டியது. நல்லா நமக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த டைமில் தான் எடுக்கணும். மேலே வந்து ஒரு கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸ் போடுறது வந்து நம்ம கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் அதை அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்பணும். உடனே திருப்பினீங்கன்னா அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அதை வந்து உதிர்ந்துட ஆரம்பிச்சிடும். உதிராது. அதனால உடனே நம்ம எப்பயுமே வந்து உடனே போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா வெந்துருச்சா? இந்த மாதிரி ஆனாலே எடுத்துக்க வேண்டியதான். எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. அந்த டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு. காரம், அந்த ப்ரான் வெந்திருக்கா, கிறிஸ்பியாக இருக்கா? இருக்கு. வெளியில வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த அவுட்டர் கவரிங் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. ஆனா உள்ள வந்து அந்த ப்ரான் நல்லா ஜூஸியா இருக்கு. நல்லா நல்லா வெந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல ரொம்ப ட்ரையாவும் இல்ல. கரெக்டா இருக்கு. டேஸ்டும் நல்லா இருக்கு. காரம்லாம் கரெக்டா இருக்கு. அவுட்டர் லேயர்ல கரெக்டா இருக்கு. அவுட்டர் லேயர்ல காரம் இருக்கா? இருக்கு. உள்ளேயும் போயிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வந்து அந்த வெளியில் அந்த இது கலக்கிறோம் இல்லையா, அப்போ கார்ன்ஃப்ளவர் எல்லாம் அதில் வந்து அதனால தான் நம்ம வந்து பெப்பரும் உப்பும் போடணும். அப்போ வந்து எப்படின்னா ப்ரானில் மட்டும் நம்ம காரம் இல்லாமல் அந்த அவுட்டர் லேயர்லேயும் நமக்கு உப்பு காரம் எல்லாமே தெரியும். அதுக்காக தான் அது வந்து இந்த மாதிரி போடுறது. எங்கள் வீட்டில் ப்ரான் சாப்பிட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.